श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाहृदे अच्युतं तम् अडियोर वाழும் गोविंदा ஐந்தனக வந்தமர்ந்து புவனியெல்லாம் பவனி வரும் எங்கள் தேசிகரா கப்பலிது. சீராரும் வெங்கட மாமையிலே வாழும் நாராயணன் தானும் மண்மேலே நின்ற நோய்கள் தவிர்க்கவே திருவுள்ளம் பற்றி தன்னாலும் முடியாத காரியத்தை செய்ய கச்சிதனில் புரட்டாசி திருவோண நாளில் தூப்பல் குடியில் குளமணியாய் தோன்றி ஐந்தாம் பிராயத்தில் அம்மான் அருள் பெற்று அம்மானம் அப்புள்ள திருவடியை அடைந்து சாத்திரங்கள் எல்லாமும் சடக்கென்ன கற்று பிராயம் 20 பாரம் கதராகி 4 வேதங்களும் நங்கூரமாக நலமுடை வடகலை கொடியொன்று நாட்டி திருமொழிகள் முதலான பிரபந்தங்கள் எல்லாம் திடமான கொடியிலே கயிறாக கட்டி ஆழ்வார்கள் 10 அதில் மேலே ஏறி நடைவுடன் வழி சேர்க்க சுக்காந்திருப்ப காந்தி நகர் விட்டு கிளம்புதைய கப்பல் தேவாதிராஜனுடைய கோவிலை தேடி பரமகுரு எங்கள் தேசிகர் கப்பல் பாலாறு கரை தாண்டி வருகுதைய கப்பல் அழகுடைய கருட நதி கரை தன்னில் வந்து 5 மாநகர் வந்து சேர்ந்ததைய கப்பல் ஏலேலோ விபுதேச கோவிந்த ஏலேலோ குருராஜ. கருணை என்னும் கடல் நடுவே கோவிந்தா ஞானமென்னும் பாய் விரித்து மறையவர்கள் ஜெய ஜெய ஜெயவென மகிழ்ந்து வரும் கப்பலிது. நரகரியின் முன்பாக ஔஷத்ர ராத்திரியிலே அஸ்வத்த மரத்தின் கீழ் கருடனை கண்டு பரிமுகன் மூர்த்தியும் மந்திரமும் பெற்று அப்பரிமுகன் தன்னை சாட்சத்கரித்து பன்னுகளினால் வேத பொருளையும் எல்லாம் லாலாமிருதத்தையும் பிரசாதமாய் கண்டு அச்சுதன் அடியினை அனுபவித்து நிற்க ஐந்தை அமர்ந்தானும் வழிமறித்து இவரே சோத்திரங்கள் பாடென்ன அப்படியே இவரும் அவனடி மேல் 50 அடியுரை 50 ஏற்றி மணிக்கோவை முதலான பிரபந்தங்கள் சொல்ல கோபாலன் அடியின் மேல் 21 அம்புருகவாசினி மேல் 25 வேதாவிராதாயம் விளங்கவே சொல்லி தெளிவுடைய பெண்ணை கரை தன்னில் வந்து திருக்கோவில் கண்டு திரும்புதைய கப்பல் ஏலேலோ விபுதேச கோவிந்த ஏலேலோ குருராஜ. உலகமெல்லாம் இருள் நீக்க கோவிந்த உடையவர்த்தம் மாதம் விளங்க அரு சமய கொடியறுத்து அமர்ந்து வரும் கப்பலிது.
கோவலூராயன் மேல் 28 சச்சரித்த ரட்சையும் நிரூபித்தருளே. பரமகுரு எங்களுடைய தேசிக கப்பல் பாலாறு கரை தாண்டி போகுதய கப்பல். ஏலேலோ விபுதேசா கோவிந்தா, ஏலேலோ குருராஜா. காசினியோர் தாம்பாழும் கோவிந்தா, காதிநகர் வந்துதித்து தேசமெல்லாம் பரவி வரும் எங்கள் தேசிகராம் கப்பலிது. தேவ பெருமாள் மேல 51 அடைக்கல 10 11 பாட்டும் 5 ஒன்றான அர்த்த பஞ்சகமும் பஞ்சகால பெரிவுள்ள தினசரியும் சொல்லி 13 பாட்டுள்ள 12 நாமமும் தீப பிரகாசர் மேல் 160 அஷ்டபுஜர் மேலே 8 சொன்ன வண்ணம் செய்வார் மேல் அழகான 10 உண்டு கொண்ட காமாசி அஷ்டகம் சமரபூங்கன் மேல் பாங்காக 10 சரணாகதியை சொல்லும் ஞாசதசகத்தையும் சம்பிரதாய சுத்தியோடு பதவியாக சொன்ன ரகசியத்தோடு நவநீதம் சொல்லி திருமலையிலே வாழும் திருவேங்கடத்தானே தொழுதேத்த வேண்டுமென திருவுள்ளம் பற்றி திருமலையை நோக்கி பிரயாணம் செய்து வேங்கடவன் அருள் மேல 108 செப்பி ரகசிய நவநீதத்தை ரசமாக சொல்லி அகோபிலம் முதலான வடநாட்டு கோயில் வளமாக வழிபட்டு திரும்பி வரும் நாளில் பெரும்போதூர் மேவி வாழும் பெருமானாரும் திருவள்ளூர் அதிகாரி வீரராகவன் நின்ற ஊரிலே பக்தவத்சலனும் திருக்கடல் மல்லை சலசயனத்தாலும் திருவுடந்தை மேவும் லக்ஷ்மி வராகனும் திருவல்லிகேணியில் பார்த்த சாரதியும் முறையாக சேவை தர கட்சி நகர் வந்து 48ஆம் ஆண்டு நல வருஷம் தன்னில் ஆவணிய மாதத்தில் ரோகிணி நாளில் அவ்வரதை புத்திரனாய் அவதரிக்க பெற்று அவருடன் கூட வசித்து வரும் நாளில் தேவராஜன் உற்சவத்தை மாயிகள் தடுக்க அவர்களை நிரசித்து உற்சவத்தை நடத்தி திருச்சின்ன மாலையிலே சோற்கரித்து நிற்க அங்கு நிராதரமான மாயிகள் ஒருவன் மந்திரத்தின் கதியால் குளத்து நீர் குடிக்க தூணை கிழித்து அந்நீர் வெளிவர செய்து தர்மங்கள் ஆனதொரு பலகையை சேர்த்து தத்துவங்களானதொரு பாய்மரம் நாட்டி அருமறைகளானதொரு ஆணிகள் தைத்து 6 சாத்திரங்களும் பீரங்கியாக அயக்ரீவர் அவைகளுக்கு அதிகாரியாக காதிநகர் விட்டு கிளம்புதைய கப்பல் கஸ்தூரி ரங்கருடைய கோயிலை தேடி பாலாறு கரை தாண்டி போகுதைய கப்பல் திருச்சோழ நாட்டை ஒரு நொடியில் கண்டு காவேரி கரை தண்ணி உதயத்தில் வந்து கஸ்தூரி ரங்கருடைய கோயிலை கண்டு கண்ணிலே ஆனந்த பாஷ்பங்கள் உதிர கமலங்கள் போலே 2 கைகளை கூப்பி செழிப்புடையவளதிரு காவேரி தாண்டி ஸ்ரீரங்க நகர் வந்து சேர்ந்ததைய கப்பல். ஏலேலோ விபுதேசா கோவிந்தா, ஏலேலோ குருராஜா. பதிவர்களும் தூதி செய்ய கோவிந்தா, பாம்பனை மேல் பள்ளி கொள்ளும் ரவி குலத்தோ குல தெய்வம் எங்கள் ரங்கருடைய சன்னதிக்கு இவ்வுலகில் ஒருவரும் ஈடில்லை என்று எங்கள் குரு தேசிகரை லேசாக எண்ணி அத்வைத்தவாதிகள் கட்சிகள் சொல்ல கண்டாவதாரத்தை கண்டித்து மேலும்
ஒன்றுக்கு நூறாக தூஷணங்கள் சொல்லி கண்ட பிரகண்டமாய் வாதங்கள் செய்ய வாதிகள் எல்லோரும் வெகுண்டோடி நிற்க அரங்கநகநாதன் அரிதாக கொண்ட வேதாந்த குரு என்னும் விருதை கொடுக்க அவனுக்கு உகந்த செய்யாளும் சர்வதந்த ஸ்வதந்த என்னுமோர் பட்டத்தை விருதாக்கி அளிக்க அணியரங்கர் உரிமேல எட்டோடினாலும் அத்வைத்த மதம் போல் தூஷணங்கள் 100 அவதாரம் 10 மேல் 10 3 அனைத்தையும் அறிவிக்கும் இணையற்ற தத்துவ முக்தா கலாயத்தை முதலிலே சொல்லி அதற்கேற்ற உரையாகும் சர்வார்த்த சித்தி அதிகரண் தர்ப்பணம் நிக்ஷேப ரக்ஷை பாஞ்ச ராத்திர ரக்ஷை ஞாச பரிசுத்தி மாறன்மறை கடல் நடுவே கோவிந்த பிரஜையென்னும் பாய் வீரிட்டு ஆசிரிதர்கள் துயரருக்கும் எங்கள் குருவராம் கப்பலிது அடியவர்க்கு மெய்யனின் வடிவழகை கண்டு அது தன்னை அனுபவித்து 5ல் இருக்க 18 மதத்தாரும் ஒன்றாக வந்து வாதற்கிழையாவும் முன்னால் புணராத பரமத போர் புரிந்து மகிழ்வுடன் நிற்க இவர் தமக்கே அருள் புரிய 5ல் முன்வந்த அடியவர்க்கு மையனாம் தேவாதிநாதன் கவிதாதிய சிம்மம் என்றும் அருளி பாடிடவே 24 அதிகாரம் கொண்ட பரமத பங்கத்தை பாங்காக இயற்றி திருவாழியாழ்வான் மேல் 9 சொல்லி கருடன் மேல் தண்டகம் 52 பரிமுகன் மேல் பாங்காக 33 மகாவீர வைபவம் சத்தியமும் சொல்லி உத்தம பக்திதானேல் சிருங்காரமாய் மாற சிந்தை கவர் பிராகுதம் 100 கூறி ஈசாவாசத்திற்கு ஒரே ஒன்று செய்து நவரத்ன மாலை 1 நலமாக செப்பி முந்தை மறை மொழிய வழி 3 செல்ல ஊந்தன் அருள் பெற்று மகிழ்வடைந்து நிற்க பரவாதி சொல் கொண்டு வந்த ஒரு கொத்தன் கிணறொண்டு கற்றியே விருதங்கைக்காக என்ன அக்கொத்தன் கொடுத்த கோணாக்கல் கொண்டு கச்சிதமாய் கிணறொன்று கட்டியே முடித்து அழகுடைய கருட நதி கரை தன்னில் வந்து பாலாறு கரை தாண்டி போகுதைய கப்பல் ஏலேலோ விபுதேச கோவிந்த ஏலேலோ குருராஜா ரங்கனையே துதி செய்ய கோவிந்த பிரதிஷ்டைக்கு நாள் கோரிக்க ஆழ்வார்கள் மதம் விளங்க விரைந்து வரும் கப்பலிது சுவாமியை முன்னிட்டு சந்தோஷமாக ஒப்பனாரியன் தானும் காரியங்கள் செய்து அரங்கன் பிரதிஷ்டையை நன்றாக நடத்த அத்தியன உற்சவத்தை வாதிகள் தடுக்க ஆழ்வார்கள் எல்லோரும் அவதார புருஷர்கள் அவர்களுடைய ஆராதனம் சாஸ்திரமாகும் அருளி செயல்களும் வேதம் போல் நித்தியம் சாத்திரம் கொண்டு நிரூபித்து காட்டி அத்தியன உற்சவத்தை கிரமமாய் நடத்த பல்லாண்டு தொடங்கி முன் லக்ஷ்மி என்று ஆரம்பிக்க முகமாக அது தன்னை தடுத்து சுவாமியின் தனியனை முதலிலே சேவிக்க அரங்கன் தானே நியர்ந்த தருளி அங்கிருந்து பெரியோரும் களிப்புடன் ஏற்க அது முதலபடியெல்லாம் தேசத்திலும் அரங்கருடைய நியமனம் நன்றாக நடக்க அனுதினமும் அனுசந்தி அனுகூலமாக வாழ்வார்கள் அவதரித்த 400 எல்லாம் பிரபந்தம் சாரத்திலே குறிப்பாக கட்டி அக்ஷோப வித்யாரண்ய மத்தியஸ்தம் செய்து சகாரவ சமர்த்தனத்தை சதுரமாக செப்பி
அஸ்திகிரி மாயிகளை தாசனால் வென்று வேதாந்த சூத்திரங்கள் வியாக்கியானம் செய்து ஸ்ரீபாஷ கிரந்தத்திற்கு விரிவான உரையா ஸ்ரீ தத்துவ பீடிகையின் சராவளியும் சொல்லி சிற்பிராஜனை வெல்ல ரங்க நியமனத்தால் ஆச்சாரிய சிஷ்டரான தம்முடைய திருவுடியை ஞானகோச முத்திரையும் சுந்தரமாய் செய்து சில்பாதிசாரத்தை சுருக்கமாக சொல்லி அவதார பயனான மண் போல் தவிர்க்க சர்வசாத்திரங்கள் சாரமாக ரகசியத்ரய சாரம் ஒரு பரம்பரான சாஸ்திரத்துடனே குறித்து கனகவாகான தாம் வசித்தும் கமலாபதியை காண ஸ்ரீநங்க நகர் வீட்டை கிளம்புதைய கப்பல் அழகுடைய கருட நதி கரை தன்னில் வந்து ஐந்தே நகர் வந்து அமர்ந்ததைய கப்பல் ஏலேலோ விபுதேச கோவிந்த ஏலேலோ குருராஜா உலகமெல்லா உயின்றிடவே கோவிந்த உயநாடு நாடிடவே குருவரனின் அச்சையுடன் விரைந்து வரும் கப்பலிது ரகசியத்ரயசாரத்தில் கண்ட சங்கைக்கு விரோத பரிகாசம் விரிவாக செப்பி கண்ணன் அடைக்கலத்தால் கடன்களை கழற்றி விண்ணவரடி எல்லாம் மண்ணுலையில் அடைந்து வேதாந்த விசாரம் வெகுவாக செய்து செவிக்கினிய செஞ்சொல் பன்மரும் வேதம் பக்தருடன் அனுதினமும் பல்லாண்டு பாடி அது தன்னை அடியவர்கள் அனுசந்தி கேட்டு ஐந்தையில் அதிசுகமாய் வசித்து வரும் நாளில் தந்தாள் தயந்தார்க்கு தன்மை கொடுப்பேன் என்று என்னுடைய வார்த்தையை பொய்தன்னில் காட்ட அடியவர் மெய்யனும் அடியராம் குருவரின் அர்ச்சா விக்கிரகத்தை தன் கோயிலே வைத்து தன்னுடைய அர்ச்சை போல் உற்சவங்கள் நடத்த செங்கமல பாவையோடு களிப்புடன் அமரும் தேவாதிநாதனுடைய திருவடியின் கீழ் சத்தியவாதியாய் சோபித்து நிற்கும் வேதாந்த குருவென்னும் வித்யாம் கப்பல் மகாபாத்யாயாம் நரசிம்மதாசன் மகிமையாய் துதித்து தொழுதேத்தும் கப்பல் ஏலேலோ விபுதேச கோவிந்த ஏலேலோ குருராஜா கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.